டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பிஜேபியை டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின் அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற விதமா பிஜேபியோட முன்னாள் லீடரான அண்ணாமலை விஜயோட ரூட்லயே போய் எங்க கட்சிக்கு இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு, அதை நாங்க நிரூபிச்சிருக்கோம். ஆனா உங்க கட்சிக்கு இன்ஜினே கிடையாது, நீங்க ஒரு இன்ஜின் இல்லாத கட்சி அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சிருக்காரு அண்ணாமலை. இனிமேல் விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தியே பேசக்கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அதை இயக்க ஆளுதான் இருக்கா, பேஸ் இருக்கா, வண்டி இருக்கா, அதை இயக்க பெட்ரோல் டீசல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரோட பாணியில் பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணாமலை. அடுத்து ஏடிஎம்கோட முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், அவர் எப்பயுமே நக்கல் கலந்த அதிரடியை காட்டுவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய இறங்கி அடிச்சிருக்காரு. டிவிக்கு தலைவரான விஜய் அவர்கள் பிஜேபி தலைமையிலான மற்ற அணிகள் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே மேட்ச் பண்ணியிருந்தாரு. அதுக்கு இப்ப பதிலடி கொடுக்கிற விதமா ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளதான் ஃபைட்டு. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, 400 ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வடிவேலோட காமெடியை சொல்லிட்டு இவரும் உள்ள வந்து என்னை சேர்த்துச்சுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி இவரு ஸ்டைல்ல அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி அப்படின்னு எல்லா கட்சியுமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே விஜய்க்கு ஒரு பலம் தான். ஏன்னா இந்த மாதிரியான கட்சிகள், புதுசா வந்த கட்சிகள் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதிலடியே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப விஜய் ஒரு விமர்சனம் பண்ணாருன்னா அதுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அளவுக்கு விஜய் இப்ப அரசியலை பரபரப்பாக்கிக்கிட்டே இருக்காரு. அது விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸ் தான்.